ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் 10th பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. dge.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ரிசல்ட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் உங்களுக்கு மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.tnresult.nic.in. அதுக்கு நேராக போயிட்டு வியூ ரிசல்ட்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ்எஸ்எல்சி கிளாஸ் 10th எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஏப்ரல் 2026. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ரீடவுல் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத சொல்ல உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும், அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு இயரை கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே ஸ்லாஷ் போட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கெட் மார்க்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் ஓப்பன் ஆகிடுங்க. இதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, தமிழில் எவ்வளோ, இங்கிலீஷில் எவ்வளோ, மேக்ஸில் எவ்வளோ, சயின்ஸு ப்ளஸ் சயின்ஸில் தேரி ப்ளஸ் ப்ராக்டிக் எவ்வளோ, சோசியல் சயின்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி உங்களுக்கான மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மதிப்பெண் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ரிசல்ட் என்ன, அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதை தவிர்த்து எந்தமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, டிஜிலாக்கருக்கான வெப்சைட் இருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு 10th ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி டிஜிலாக்கருக்கான அப்ளிகேஷன் இருக்குது, ஆப் இருக்குது, அதன் மூலமாகவும் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதை தவிர்த்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ சேம் அதே ஸ்கூலில் போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கே எஸ்எம்எஸ் மூலமாக ரிசல்ட்டை அனுப்புவாங்க. இதுவும் இல்லாத உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ரிசல்ட்டை பார்த்துட்டு மறக்காமல் எவ்வளோ மதிப்பெண்ணு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்தில் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வைப்பாங்க. அதாவது இப்போ யாரெல்லாம் ஃபெயில் ஆனீங்களோ, எந்தெந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனீங்களோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு அரியர் எக்ஸாம் நடக்கும். அதை நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணி திரும்ப எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வருஷமே நீங்கள் 11th ஐடியோ ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதனால் ஃபெயில் ஆனவங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஸோ டோன்ட் வரி. ஸோ எல்லாமே பார்த்து நல்லதே நடக்கும்னு நினச்சிங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.